ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 1ஓட இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இயல் 1ஓட இலக்கணம். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இருக்க அனைத்தையுமே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் தான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே உங்களுக்கு தெளிவாக ஒரு கொஸ்டின் கோரும் தெரியலையே அப்படின்னா நீங்கள் திரும்பி அதை படிங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது ரொம்ப அவசியம். முதல் கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? இதற்கு சரியான விடை அது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆயுத எழுத்து மட்டும்தான். ஆயுத எழுத்து மட்டும்தான் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அடுத்ததா, மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா மெல்லின மெய்யெழுத்துக்கள். அடுத்ததா, மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வல்லின மெய்யெழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள்னு கொடுக்கக்கூடாது, வல்லின மெய்யெழுத்துக்கள் கொடுத்தா இது ரைட்டு. அடுத்ததாக, தலையை இடமாக கொண்டு இன்னொரு எழுத்தும் பிறக்கிறது. தலையை இடமாக கொண்டு இல்லை, கழுத்தை இடமாக கொண்டு. அது இடையின மெய்யெழுத்துக்கள். இடையினமும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். வாயை திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறப்பவை எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன விடை? வாயை திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறப்பவை எவை? மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறப்பவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை EEAAI. இதுதான் சரியான விடை. இதுவே அ எது அப்படின்னு பார்த்தோம்னா இது வாயை திறக்கும் முயற்சியால் பிறக்கிறது. வாயை திறக்கும் முயற்சியால் பிறக்கிறது. அடுத்து ஓ. இது இதழ்களை குவிப்பதால், வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் தான் இது. அடுத்த கொஸ்டின், தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. இந்த நாளில் ஒன்று தவறாக இருக்கும். அது எது அப்படின்ட்டு கரெக்டாக தேர்ந்தெடுங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியன் அப்படிங்கிறதான் இதற்கு சரியான விடை. ஏன்னா ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியன் வரக்கூடாது. ஒளியியல் ஆய்வறிஞர் அப்படின்னு வரணும். இது ஃபோனுமி அப்படின்னா தான் ஃபோனுமி எழுதிங்க, PHO ஃபோன்மி. இதுக்கு தான் ஒளியன் அப்படின்னு வரணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இதை பார்த்து வச்சுங்க. எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. நாசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி. ஆர்டிகுலரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். அடுத்ததா பொறுத்துக்க. இதை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். சோறு டேஸ். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோறு உண், முறுக்கு தின். அப்போ தண்ணீர் குடி, பால் பருகு அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர், சரியான ஆன்சர். அடுத்தது, சரியாக பொருந்தியுள்ள ஒளிமரபை தேர்ந்தெடுக்க. சரியாக பொருந்தியுள்ள ஒளிமரபை தேர்ந்தெடுக்க. இதற்கு சரியான விடை ஆந்தை அலற கூகை குளரும் அப்படிங்கிறது தான். கோழி கொக்கரிக்கும் வரணும். சேவல்
கூவும்னு வரணும், இது தப்பு. ஆந்தை அகவன்னு வரக்கூடாது, அலற வரணும். மயில் அகவும்னு வரணும், இதில் இதுதான் தவறு. அடுத்ததா சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது புக் பேக் கொஸ்டின். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து எதை கொண்டு பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது தலையை கொண்டு பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லினம் அப்படின்னா அது மார்பை கொண்டு பிறக்கிறது. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதற்கு சரியான விடை இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன? இப்பா, இம்மா, ஈயா, இவ்வா. இதற்கு சரியான விடை இவ்வு. இதை நீங்கள் ஒழிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ் அப்படின்னா அந்த இதை ஒழிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்ததா இதை பொறுத்துக்க தான் பாருங்கள். இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இக்கு இங்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. அது எங்கே இருக்குது? நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி. ஆப்ஷன் சியில் ஃபஸ்ட்டு. இச்சு இஞ்சு. இது நாவின் இடை அன்னத்தின் இடையே பொருந்துவதால் ஏற்படுது. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் ஏற்படுவது. இத்து இந்து இது மேல்வாய் பல்லின் அடி. இதை நீங்கள் வாசித்து உச்சரித்து பார்த்தீங்கன்னாவே இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததா சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. இதற்கு சரியான விடை கோழி அப்படின்னா அது கொக்கரிக்கும். பால் பால் பருகு அப்படின்னு சொல்லுவோம். சோறு உண், உண்ணா தின்னா உண். பூ கொய். ஆனா ஆ நிறை. ஆ நிறை. இதுவே ஆட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டு மந்தை. இதை ஞாபகம் வச்சுங்க, ஆட்டு மந்தை. ஆனா இங்கே பசுவை குறிக்கும், பசு நிறை அப்படின்பாங்க, அதான் ஆட்டு மந்தை. இன்னொன்று என்னென்னா சோறு உண், முறுக்குத்தின், சுவர் எழுப்பு, கூடை கூடை முடை, பானை வனை, பூக் கொய். இங்கே இக்கு வரணும், பூக்கொய் அப்படின்னு வரணும். அடுத்தது போகலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா வளைந்த, முதல்ல வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அடுத்து இரண்டாவது பாருங்க. உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்னு வரணும். உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்னு வரணும். வென்றதை பரணி பகைவரை ஆடும் ஆகும் பாடும் இலக்கியம் அப்படிங்கிறதுல இதை எப்படி வரணும்? பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அப்படின்னு வரணும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அப்படின்னு வரணும். கழுத்தை பிறக்கும் எடுத்து உயிரெழுத்து ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது
இதற்கு சரியான விடை உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அப்படிங்கிறது தான். இதையும் பார்த்துங்க. அடுத்தது இதற்கு 5வது பாருங்கள். இதற்கு சரியான விடை ஏக்கலை. ஏக்கலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. இதற்கு சரியான விடை தமிழ். அம்புவிடும் கலையை ஏக்கலை என்றது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.